கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை எனக்கு உடனடியாக வீடு கட்டி குடி இருக்கணும், எனக்கு வந்துட்டு குடியிருக்கிறதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கணும், சுற்றி வீடுகள் இருக்கணும், சேஃபாக இருக்கணும், பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கணும், வாட்டர் சோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் அன்னூர் டு மேட்டுப்பாளையம் நீலகிரி ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகழூர்னு ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷனுங்க. அந்த ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஆன் ரோடில் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீ லான்ச்சிங் ப்ராப்பர்ட்டி ஒர்க் நடந்துட்டு இருக்குதுங்க. சரிங்களா? இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3,49,000 ரூபாங்க ஒரு சென்ட். இப்போ நம்ம ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸை நம்ம வந்து 2,90,000 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். இது ஒன்ஸ் ஒரு 30% 40% ஒர்க் முடிச்ச உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரிவைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. என்ன ரீசன் நம்ம அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமர் எல்லாருக்குமே ஓப்பன் சேலஞ்சாகவே நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட் பார்க்க வரீங்களா, ஆன் தி வேல நம்ம சைட்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே விசாரிச்சுட்டு வாங்க. ஒரு சென்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் போகிற இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3,49,000 ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணி இப்போதைக்கு ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸாக 2,90,000 ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5.25 ஏக்கருங்க. இது வந்துட்டு 21 சென்ட் நம்ம வந்து பிரிச்சிருக்கிறோம். இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக வேணும், இன்னும் கொஞ்சம் பிளாட் சைஸ் எனக்கு கம்மியாக இருந்தால் போதும், வீடு கட்டுற மாதிரி எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிற கஸ்டமருக்காக ரொம்ப லிமிடெட் பிளாட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். வெரி லிமிடெட் பிளாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 12.5ல் அவைலபிளுங்க. இதில் நம்ம வந்துட்டு உங்களுக்கு 20 வகையான பல மரங்கள் நம்ம வச்சு ஒரு வருஷத்துக்கு பராமரித்து கொடுத்துட்றோம். ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் போட்டு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்றோம். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருங்கல் சுவர் வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரில் வச்சு நல்லா வந்து ஒரு ரிச் லுக் கொடுக்குற மாதிரி ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக பண்ணி கொடுத்துட்றோம். கேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்றோம். நம்மளுடைய லே அவுட்டில் வீடு கட்டி குடியிருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரிப்பாக எங்கேயாவது ஃபேமிலியோட அவுட்டிங் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இருக்கவே இருக்குதுங்க நம்மளுடைய ஊட்டி. ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ரீச் பண்ணிட்டு 1 டே ட்ரிப்பு ஜாலியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் மேட்டுப்பாளையத்தில் வந்து பிளாக் தண்டர் இருக்குதுங்க. இங்கேருந்து பவானிசாகர் டேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour to 45 minutes நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்னூரில் மன்னீஸ்வரர் டெம்பிள், குமரன் குன்று முருகன் டெம்பிளுங்க, தென் திருப்பதி பெருமாள் கோவிலுங்க, இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோயில். அது இல்லாமல் ரொம்ப பிரசித்தி பெற்ற முருகன் ஸ்தலங்கள்லேயே அதிகமான படிகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஓதிமலை, அந்த முருகன் டெம்பிள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hour நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஃபெமிலியரான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மேட்டுப்பாளையம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுற மாதிரி நம்ம லே அவுட்லேருந்து நியர்பையாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. லே அவுட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் புகழூருங்க. இப்போ அந்த புகழூர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவினாசியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் 4-way ட்ராக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் அறிவிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 1/2 hour to 45 minutes நம்ம சைட்லேருந்து அன்னூர், கோவில்பாளையம், காலப்பட்டி, சித்திராவளியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்துட்டு இருக்குதுங்க. அது இல்லாமல் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணினதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவினாசி ரோடு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ரோடு. இந்த சக்தி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோவில்பாளையத்துக்கு முன்னாடி வலியாம்பாளையம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வருதுங்க. இன் ஃபியூச்சரில் அதே சக்தி ரோட்டில் அன்னூர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி வரும்பொழுது ஒரு 3 years 5 years கழிச்சு வரும்போது இந்த இடத்தோடைய டிமாண்ட் அப்ரிசியேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது வந்து ஒரு ரைட்டான டைமுங்க. இது வந்துட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வீடு கட்டி குடியிருக்கணும் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஜெக்ட், மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கன்னு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணுறோம். வரும்பொழுது மறக்காமல் தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய லே அவுட்ஸ் எல்லாமே விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். தேங்க்யூ.